தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாகவே குடியரசுத் தலைவரையும் சந்திக்க உள்ளதாக தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு புறம் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்க, மற்றொரு புறம் குடியரசுத் தலைவரை சந்திக்க முதல்வர் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எப்போது இந்த சந்திப்பு நிகழ வாய்ப்பு இருக்கிறது? இது பற்றிய விவரம் என்ன? அகிலா, வணக்கம். தமிழக முதலமைச்சர் டெல்லி செல்ல திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. அதாவது இந்த கூட்டுக்குழு எடுக்கக்கூடிய நடவடிக்கையின் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் அனைத்து முதலமைச்சர் மற்றும் மற்ற கட்சியினுடைய தலைவர்கள் என அனைவருமாக சேர்ந்து டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் கிடைக்கிறது. டெல்லி சென்று அங்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து இந்த தீர்மானத்தினுடைய நகலை அவரிடம் கொடுத்து வலியுறுத்த இருப்பதாக தகவல் கிடைக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தினுடைய அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்ற போதே தமிழக அரசு இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்ததாக தகவல் கிடைத்தது. ஆனால் அனைத்து மாநிலங்கள், பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களோடு சேர்ந்து சென்று வலியுறுத்தினால் இன்னும் அது வலிமையானதாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. குடியரசுத் தலைவரை நேரில் சந்திக்க தமிழக முதலமைச்சர் திட்டமிட்டிருப்பதாக தெரிகின்றது. முதலமைச்சர் மட்டுமில்லாமல் மற்ற மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் மற்றும் அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் ஆகியோரும் சென்று குடியரசுத் தலைவரை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிகின்றது. குடியரசுத் தலைவர்களும் சென்று இது போன்று மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதி மறுவரையறை செய்தால் அது எங்களுடைய மாநிலங்கள், அதாவது 7 மாநிலங்கள் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவோம். நாங்கள் மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு சில மாநிலங்களும் கூட பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது போன்ற விஷயத்திற்கு அனுமதி கொடுக்க கூடாது என குடியரசுத் தலைவரை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிகின்றது. அதே நேரத்தில் பிரதமரையும் கூட சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகின்றது. எனவே இந்த கூட்டுக்குழு கூட்டத்தினுடைய இந்த கூட்டம் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்திலே என்ன தீர்மானம் நிறைவேற்றப் போகிறார்கள், அந்த தீர்மானத்தை கொண்டு சென்று குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கப் போகிறார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கின்றது. குடியரசுத் தலைவர் முக்கியமான இது போன்ற சட்டங்களுக்கு 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டாலும் கூட குடியரசுத் தலைவர் தான் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தால்தான் இது சட்டமாக மாறும் என்பதனாலே நாட்டின் உச்சபட்ச பதவியாக கருதப்படக்கூடிய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் தான் என்பதனாலே எனவே அவரிடம் சென்று இந்த நியாயமான தொகுதி மறுவரை வேண்டும் என்று வலியுறுத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிகின்றது. தமிழக முதலமைச்சர் விரைவில் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் கிடைக்கின்றது. எனவே அடுத்த மாத இறுதியில் அவர் செல்வதற்கான அந்த வாய்ப்பு இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதாவது தற்போது மார்ச் மாதத்தினுடைய இறுதியில நாம் இருக்கின்றோம். எனவே ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்திலே அவர்கள் டெல்லி செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகின்றது. தமிழக முதலமைச்சர் மட்டுமில்லாமல் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள், அந்த மாநிலத்தினுடைய முதல்வர்கள் ஆகியோர், அதாவது ஒத்த கருத்துடைய தலைவர்களை அனைவரையும் அழைத்துக் கொண்டு மொத்தமாக சென்று குடியரசுத் தலைவரை சந்திக்க திட்டம் என தெரிகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.